Hello, BGs. வெல்கம் பேக் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோன்னு பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமிங் வீடியோ கிடையாது. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். இன்ஃபர்மேஷன் வீடியோனா எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ங்கிறது தான் அது உள்ள போய் நான் உங்களை சொல்றேன். வெல்கம் டு பிஜி இன்ஃபர்மேஷன். எப்படிதான் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கலாம் மாட்டேன். வாங்க. கேம் பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். இன்னைக்கு என்ன கேம் புதுசா October 3rd 2025 ஒரு கேம் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் பேட்டில் ராயல் கேம் ஸ்கார்ஃபால் 2.1 ஒரு கேம் ரிலீஸ் ஆச்சு. இந்தியன் கேம் சொல்றாங்க. அதை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது ஆக்சுவலா இந்தியன் கேமா இல்ல வெளிநாட்டு கேமாங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஏமாத்துவாங்க. இந்தியன் கேம் சொல்லிட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாமே வெளியூட தான் இருக்கும். சாஃப்ட்வேர் சொல்லிட்டேன், சாரி, டெவலப்மெண்ட் எல்லாமே வெளியில தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி தான் இந்த வட்டம் இதுல எதுவும் தில்லுமுள்ளு பண்ணிருக்கீங்களாங்கிறதா இந்த கேமுக்குள்ள நம்ம வந்து பார்க்க போறோம். பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஆக்சுவலா பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு டெவலப்பர் அண்ட் ஃபவுண்டர் இதுல தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டெவலப்பிங் யார் பண்ணிருக்காங்கிறத பார்த்துருவோம். அது ஒரு இந்தியன் பிராண்ட் சொல்றாங்க. எக்ஸ்காட்ஸ் டெக் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க தான் இந்த கேம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா பிராண்ட் தான் இது. ஆக்சுவலா இது இந்தியன் பிராண்ட் தான். இது நம்ம இது சொல்ல முடியாது. இண்டெக்ஸ் வந்து இண்டோஸ்னு ஒரு கேம் இருந்துச்சு, அதுவும் அவங்க ஞாபகம் இருக்கும். அந்த கேமும் இந்த நல்ல இந்தியன் கேம் தான் சொன்னாங்க. பட் ஆனால் அவ்வளோ ரீச் ஆகலை. பிகாஸ் அதோட கிராஃபிக்ஸ் ரொம்ப சூட்டபிளா இல்லை இருக்கு. அதுக்கு வந்து சூப்பர் கேம்ஸ் யாரோ ஒருத்தவங்க தான் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் இன்ஃபர்மேஷன். வாங்க அடுத்து மெயின் இன்ஃபர்மேஷனுக்குள்ள போயிடலாம். கேமுக்குள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்குறேன். நம்ம உள்ள போயிடலாம் வாங்க. நம்ம இப்போ அதாவது பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இப்போ வந்து மெயின் கேம்குள்ள போயிடுவோம். கேம்குள்ளனா நான் என்ன கேம் விளாண்டு பார்க்குறேன். நிறைய பேர் அந்த கேம்லாம் விளாண்டு வீடியோ போட்டாங்க. நீங்க ஒன்னே சொல்லலாம் ப்ரோ, அது எப்படி ப்ரோ சாத்தியமாகும்? நீங்க கேம் விளாண்டு பார்க்காம அப்படியே எடுத்து போடுறீங்களே, இது எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும் கேட்டால் நான் உள்ள போய் செக் அவுட் பண்ணிட்டேன். மொத்தம் ஃபைல் டவுன்லோட் பண்ணி பார்த்து உள்ள மேப்பு, அந்த கேரக்டர்ஸ், அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் பேசுவேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூகுள் அதாவது கம்பெனி தரப்புல இருந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அப்ராக்சிமேட் சைஸ் அதாவது 1.5 ஜிபின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இவங்க டவுன்லோட் பண்ணும்போது பிளே ஸ்டோர்ல பத்தி சொல்றாங்களா, லைக் டவுன்லோட் பண்ணி முடிச்சு மொத்த ஃபைல் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரத சொல்றாங்களா எனக்கு சத்தியமா தெரியல. பட் நான் டவுன்லோட் பண்ணும்போது 0.98 படி டவுன்லோட் ஆச்சு 1 ஜிபி கிட்ட. தென் நான் டவுன்லோட் பண்ணி மொத்தமா முடிச்சதுக்கப்புறம் என்னோட மொத்தமா கிட்டத்தட்ட எனக்கு அதுக்கும் மேலேயே வந்துருச்சு மக்களே. அதான் எனக்கு நம்ப முடியல. இவங்க சொல்றது ஒன்று இருக்கு, இங்க கிட்டத்தட்ட 4 ஜிபி கிட்ட வந்துருச்சு. நான் அதை இப்போ சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு 4 ஜிபி கிட்ட வந்திருக்கு. கரெக்டாக சொல்லணும்னா என்னோட ஸ்டோரேஜ் வந்து இங்கே பாருங்க 4.42 ஜிபி. மொத்தமாக 4.42 ஜிபி வந்து 4.42 ஜிபி. ஆப் வந்து 1.44 ஜிபி தான். நெக்ஸ்ட் டேட்டா வந்து இந்த உள்ள அதாவது அந்த உள்ள உள்ளது மட்டும் எனக்கு 2.98 ஜிபி. இது டோட்டலாக வந்து 4.42 ஜிபி வந்திருக்கு. பட் இவங்க உள்ள மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 1.55 ஜிபி தான். அது எனக்கு புரியல, அது நான் தான் தப்பா சொல்றேன்னா இல்லை அவங்க தப்பா அதுவும் போட்டிருக்காங்க. அப்புறம் வெர்ஷன் வந்து 1.0.2 தான். ஏன்னா இப்போ வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு டெவலப்பர் சொல்லிட்டேன், பிளாட்ஃபார்ம் ஆண்ட்ராய்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டில் ராயல் மேப்ஸ் உள்ள நீங்க மேப்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான மேப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேட்டில் ராயல்ல விளையாடும் பாத்துருவோம். பேட்டில் ராயல்ல வந்து மும்பை, அப்புறம் அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு சொல்லிட்டு 2 மேப் இருக்கு. ஸோ மும்பை தான் இருக்கிறதுல பெரிய மேப் இந்த இதுல 100 பிளேயர்ஸ் விளாடுற மாதிரியான மேப்பு. நெக்ஸ்ட் வந்து டிடிஎம் அரினாஸ் அப்படின்னு நம்ம பப்ஜிலாம் பார்த்துருக்கோம், டிடிஎம் அரினா அந்த மாதிரிலாம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஸ்னோ பார்க் 4v4 இருக்கு. வேற கோவாக்குள்ளது வந்து 8v8 இருக்கு, 8 vs 8 இருக்கு. ஸோ இது 2 தான், இந்த 4 மேப் இருக்கு. தென் வந்து இதோட இன்ஜின் பாத்தீங்கன்னா வேற யார் பண்ணுவா, நம்ம யூனிட்டி கேம் இன்ஜின் தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸ் எல்லாம் சொல்லவே முடியாதுங்க, வேற லெவலில் இருக்கு. போன்ல ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 9 கேம்ஸ் இருக்கு. அந்த 9 கேம்ல ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ், அப்புறம் அந்த கேம் பிஜிஎம்ஐ, அவர் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த ஜிடிஎஸ் சாண்ட்ரீஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த நம்ம ஸ்கார் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கேம் இருக்கு. அப்படி இருந்துமே என்னோட வெறும் 6 ஜிபி ரேம் ஃபோன் தான், 5G ஃபோனு, 6 ஜிபி ரேமு, 260 ஜிபி ஸ்டோரேஜுக்குள்ளது. பட் இன்னமும் எனக்கு ஸ்டில் நல்லாவே ஒர்க் ஆகுது கேமு. சுத்தமா எந்த ஒரு லேகும் இல்லை. ஸ்டார்டிங் எனக்கு டவுன்லோட் பண்ணி முடிச்ச உடனே லைட்டா ஒரு ஹீட் தெரிஞ்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமா எந்த ஒரு லேக்குமே தெரியல. ஸோ பெஸ்ட் தான் இந்த கேம் எனக்கு தெரிஞ்சு. உள்ள
கிட்டத்தட்ட நீங்க உள்ளவே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க லைட்டா அப்படி அந்த பப்ஜியோட சாயல் அப்படியே தெரியும். ஏன்னா அவ்வளவு சூப்பரா கிரியேட் பண்ணிருக்காங்க. நிஜமாலே எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. வேற லெவல்ல இருக்கு. கேம் இன்ஜின் சொன்ன மாதிரி அதுதான். அப்புறம் இவங்க வந்து எதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் தான் நிறைய பண்ணிருக்காங்க. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்க பப்ஜின்னு பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மினிமம் பப்ஜிங்கிறக்காண்டி ஒரு ஃபோன் வாங்கினா உங்களுக்கு 6G 8GB அந்த மாதிரி ரேம்குள்ள ஃபோன் தான். 4GB ரேம்ல உங்களால் அவ்வளோ நல்லா விளையாட முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ஜி இவ்வளோ ஆகணும். ஆனா இந்த கேம் உங்களுக்கு 4GB மொபைல்ல கூட நல்லா ஓடும். 4G மொபைல் இப்போ வரதே இல்லை. பட் அந்த மாதிரி மொபைல் வச்சிருக்கவங்கள்ட்டே ஓடும். 4G 6G அந்த மாதிரி எல்லா மொபைல்லையும் ஓடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறது இல்லை. வேற எதுவும் சொல்ற பெருசா இல்லை. பட் நீங்களும் விளாண்டு பார்க்கணும் கன்ஃபார்மா. நானும் இந்த கேம் விளாண்டு ஒரு வீடியோ கன்ஃபார்மா போடுறேன். இந்த வீடியோக்கு அடுத்து நெக்ஸ்ட் அந்த வீடியோ தான் நம்ம வந்து வரப்போகுது. ஸோ இந்த கேம் ஓட ஃபவுண்டர் வந்து சொல்லியிருப்பேன், அவரோட போட்டோ இந்த பக்கம் இருக்கு. ஸோ இந்த கேம் நீங்க எப்படி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளாடுறவங்க பிளேயர்ஸ்க்கு கன்ஃபார்மா இந்த கேம் பிடிக்கும். ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது இந்தியன் கேம் தான், இது நல்லா ஓடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பேசிக் இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஈவெண்ட்ஸ் நல்லதான் இருக்கு. நம்ம தமிழ் ஈவெண்ட்ஸ் இருக்கு, குஜராத்குள்ள ஒரு ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு, அது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேம் ஒரு இதாக சொல்ல போனா சூப்பரான கேம், கண்டிப்பா விளாண்டு பார்க்க வேண்டிய கேம். அதனால மறக்காம எல்லாரும் போய் விளாடுங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்மளோட புது செட்டப், பெருசாலாம் எதுவும் கிடையாது. சும்மா நம்ம இந்த டேபிள் இதெல்லாம் வச்சுதான் எடுத்துருக்கோம். இருங்க நான் உங்களுக்கு இன்னொரு போன்ல இருந்து அந்த இதை வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அங்க ஒரு கேமரா இருக்கு, இங்க பாருங்க. மெத்த மேல மெத்தையை போட்டு இது வச்சாச்சு. பின்னாடி வந்து இது தீபாவளிக்கு வாங்கின லைட்டிங்ஸ் ஃபுல்லா. அந்த இது நம்ம கேமராமேன் அங்கே படுத்துட்டு கேமரா எடுத்துட்டு இருக்காரு ஒரு வீடியோ. வேற லெவலு. இந்த மாதிரி செட்டப் அடுத்து மேலும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்களா மறக்காம கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் போடுவோம். இந்த ஒரு கேம் மட்டுமே நம்ம போடல, இதுக்கப்புறமும் நம்ம இனிமே அடுத்த மூவி ரிவ்யூஸு இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் இந்த மாதிரி செட்டப்ல தான் பண்ண போறோம். ஸோ மறக்காம எல்லாரும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு பெரிய வீடியோ சந்திப்போம். பாய் பாய், லவ் யூ காய்ஸ், மொபா அவுட்.